வெல்கம் டு ஸ்ரீகனடா வீடியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 9 ஃபாரஸ்ட் தான். நான் விளாண்டுருக்கிறது யாருக்குமே பார்த்து தெரியும், என் ஃப்ரெண்டு கூட தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே பாருங்கள். ஓகேவா, அது வந்து என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஓகேவா, இப்போ நம்ம சிக்கன்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம். நைட் ஆயிடுச்சு. நேற்று வந்து வீடியோவே போடல, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அதனால என் தம்பி அங்கே நிற்கிறான் பாருங்க, ஏதோ பண்ணிட்டுருக்கான். ஏதாச்சும் பண்ணிட்டு போட்டோம் வயசு. ஓகே, பண்ணிக்கலாம். சொன்னால் வயசு கம்மியாக தான் இருக்குது. ஓகே, கம்மியாக அவன் டேய் கொஞ்சம் சத்தமாக பேசுகிற, அப்படி தான் வீடியோ எடுக்க தெரியும். சரி அவன் செத்துட்டா. சொத்தேன் ஃப்ரெண்டு செத்துட்டான். அவனை போய் காப்பாற்றுற வழியை பார்ப்போம். கேஸ் வந்து டார்ச் லைட் இல்லை. நான் தேஜஸை காப்பாற்றிடுறேன், ஃப்ரெண்டை காப்பாற்றிடுறேன். காப்பாற்றிட்டேன் எப்படியோ. நம்ம இதுக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதான் போட்டாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கேம்ப் ஃபயர் வந்து லேவல் அதிகமாக கொண்டே போய் ஆகணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஆனால் சரிங்களா, அவங்களுக்கு புரியலையா தெரில. ஓகே, கேம்ப் ஃபயரெல்லாம் போடுறாரு. பாரு பூச்சி எதுவும் வந்துங்களா? இங்கே ஒருத்தன் கேட்குறான், இதை சுற்றுறான். நம்ம வந்து வாங்கிக்கலாம்னு நம்ம வந்து முயல் சாவடிக்கு யூஸ் இதை. நம்ம வந்து செஸ்ட்டே ஓப்பன் பண்ணல. நீ செஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டியாடா? ஏதாச்சும் செஸ்ட் ஓப்பன் பண்ணிருக்கியா? என் தம்பி செஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கான். நான் இவன் தான் செஸ்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன வுட்டு கிராஃப்டிங் பெஞ்சில் போடுறீங்களாடா? டேய் எங்கே போடுவியா? அடங்கோங்க அவன் போட மாட்டானா? அவன் ஏதோ பூச்செடி வந்திருக்கான். இது வந்து நம்ம கிராஃப்டிங் பெஞ்சில் போட்டுடலாம். உண்மையாகவே எப்படியாச்சும் 20 days சர்வை பண்ண முடியுதா தெரில. போன வீடியோவில் நம்ம யாருக்குமே என்ன பண்ணோம், ஆமாம் கேஸ், என் தம்பி சொல்கிறது கரெக்டு தான். 7 எண்ணு தான் கிடைக்கும் நம்மளுக்கு. கேஸ் இது வந்து நம்ம ஒரு வீடு மாதிரி இதோ இப்போ இது எப்படி இருக்குது? இதோ இதே மாதிரி நாங்கள் இதில் கெட்டிடுறோம். நாங்கள் வந்து இதில் வேணால் கெட்டு போகிறோம். சில யூடியூப்பில் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் இதை வச்சு கூட பண்ணுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் கூட இதை வச்சு பண்ணுறோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம அந்த கிளிச்சை வச்சு அடிச்சிடலாம். நம்ம புரியுதா? ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே ஏதோ இருக்கா பார்த்துட்டு மெட்டல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க. என்ன கைஸ் இதுக்கு போய் கைஸ் 9 ஃபாரஸ்டாக வந்தாங்க. இதில் எவ்வளோ மெட்டல் முக்கியமோ அந்த அளவுக்கு அதோட ஒரு மடக்கு வுட்டு தான் முக்கியம் சொல்ல முடியும். ஏன்னா அது இல்லைன்னா அவ்வளோ சாப்பாடு எதுக்கு இங்கே போகிறேன்னு தெரில. நம்ம சின்ன குழந்தையெல்லாம் காப்பாற்றணும். அதாவது டைனோ கிட்டு அதெல்லாம் காப்பாற்றணும். டேய் ஃபஸ்ட்டு நீ நான் சொல்கிற ரூல்ஸ் மாதிரி பண்ணு. ஓகேவாடா? அவன் பண்ண மாட்டாங்க.
மேக்ஸ் எக்ஸாமு, அதனால மேக்ஸ் வந்துருச்சு. ஏதோ சொல்ல வந்து நான் மேப்பு செஞ்சிச்சு. மேப்புக்கு பதிலாக அது சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து மேப்பு கட்டிடலாம். மேப்பு கட்டியாச்சு. ஏதோ ஒன்று காமிக்கிறாங்க. டீப்பு வந்து ஏதோ இழுத்துட்டு போகுது. ஒன்றும் செய்ய முடியாது. வேணாம் அந்த செஸ் நம்ம டைனோ கிட்ட காப்பாற்றிட்டு எப்படியாச்சு அதை காப்பாற்றி ஆகணும். அப்போ தான் நமக்கு டே கொஞ்சம் மல்டிப்ளை ஆகி போவோம். ஓகேவா போடுறோம். நம்ம வந்து இதில் இவெல்லாம் போடுறாங்க. நல்லா மணி போட்டு ஒன்று செஞ்சுருவோம். அடுத்து வந்து நம்ம சண்டைகள் செஞ்சுருவோங்க. ஓகே டைமுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். ஓகே என்ன டியர் ட்ராப் கட்டிச்சு நம்மள அவனை கட்டிட்டான். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பன்னி ட்ராப் வச்சுடலாம். இங்கே கேரட் வேணும். கேரட் எங்கேயோ பக்கத்துலேயே இருக்குது. எடுத்து இங்கே அப்படியே வச்சுக்கலாம். இனிமேல் ஏதாச்சும் என்னது பன்னி வந்துச்சுன்னா அது குத்தி வச்சிரும். ஸோ அதனால் அதுலேருந்து கொஞ்சம் சிக்கன்லாம் கிடைக்கும். கேம்ப் ஃபயர் அப்படியே அது 10 ரூபாய்க்கு. அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இதுவாக தான் இருக்கும். இங்கே ஏதோ வலி இருக்குதாண்ணா, என்னன்னு தெரியல. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியே பார்க்கவே இல்லை. பார்த்தீங்களா கைஸ், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியே பார்க்கல. நான் வெறும் சிக்கன் நம்மளுக்கு இது கட்டிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் மாட்டி இருக்கு, பன்னி மாட்டி இருக்கு. நான் இது பண்ணியாச்சு. இந்த பன்னி இது வச்சிடலாம். ஐயா சாப்பிடு. திரும்பியும் செத்துட்டாங்க. என் தம்பிக்கிட்ட இது மெடிக்கிட்டு இருக்கான். இருக்காடா கைஸ், அவன் மட்டும் தான் கைஸ் 2 அடி செத்துட்டான். ஒரு மெடிக்கெட்டு நான் அந்த மெடிக்கெட் இது வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு வந்து என்னதுன்னா நான் வெளியே போயிட்டேன். ஸோ அதனால் 2 மெடிக்கெட் இங்கே விட்டுட்டு போயிட்டேன். ஸோ அதனால் வந்து நான் வரும்போது செத்து தான் போயிட்டேன். ஸோ அதனால் இதாகிடுச்சு. புரியுதா தெரில உங்களுக்கு? பண்ணுவோம், சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஏதாச்சும் கைஸ் இந்த 2 இடத்துல செஸ் இருக்கு. வாங்க முட்டி இருக்காங்க. இங்கே ஒன்று இருக்கும் யாருக்குமே. இருங்க, இந்த இங்கே தான். ஏன்னா இங்கே நான் யாருக்குமோ இது பண்ணியிருக்கேன். தவளை அடிக்குது. தவளை நாக்கு வச்சு நான் உயிரோட வருவேன்னா தெரியடா தவளை. சின்ன கீழே வந்துருக்கோம். இந்த வாட்டி சேஃபாக போகிறேன்டா. சேஃபாக போயிருப்பேன். நான் பேசி கீழே வந்துட்டு போகிறேன். என்ன கிடைக்கும் இது கிடச்சிருக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல தான். மெட்டல் இருக்கா? நல்ல வேலை கைஸ் முடிக்கிறதா. நான் கைஸ் இங்கே இவங்களாம் மெட்டலே பார்க்க மாட்டாங்க போல கைஸ். இவங்களாம் என்ன கைஸ் இவங்க நைட்டு வேறு ஆக போதான். ஆனாலும் நம்ம போகும். எங்கள் செஸ்ட் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். இருக்கு கேஸுங்க. என் தம்பி வந்து என் தம்பி எனக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிடுவாங்க. எதோ 995 இந்த பூதம் வந்துட்டா.
நம்ம போன வாட்டியே அதுக்கு பேர் பூதம்னு வச்சுட்டோம். ஸோ அதனால் பூதம் வருதா கைஸ். கைஸ் போன வாட்டி வீடியோலையும் இப்படி தான் கைஸ் கத்துச்சு ஜெயண்ட் விவசாயிக்குன்னு. டம்மி ஞாபகம் இருக்கா? நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். போன வீடியோவில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கைஸ் சர்வை பண்ண. எந்த லைட்டே இல்லையா? அவன் தெரியாம அவன் வேற ஏதோ பேர் சொல்லிட்டான். அவனோட ஃப்ரெண்டு பேர் சொல்லிட்டான். நான் ஃப்ரெண்டு பேர் சொல்லிட்டேங்க. ஐயோ சாப்பாடே வாங்க மாட்டாங்க கைஸ். நம்மளுக்கு கொஞ்சம் இது வேணும், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்க முடியும் கைஸ். நைட் நேரம் இந்த வேலை வச்சுக்கலாம், நம்ம சிக்கன் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம ட்ராப் வச்சுக்கணும். அந்த இடத்துல சிக்கன் மாட்டிச்சா கைஸ்? அது எந்த இடம் வந்துச்சு கைஸ்? எங்கோ எனக்கும் சாப்பாடு இல்லை கைஸ். இருங்க கைஸ், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். கைஸ் அவன் வந்தானா கைஸ்? அவன் வரவே இல்லையா கைஸ்? இப்போ நான் என்ன செய்வோன்னு தெரில, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம செம்ம ஹீரோ கைஸ். எஸ் கைஸ், கொஞ்சம் நல்லா இருக்கும் கைஸ். ஆமாம் கைஸ், ஏலியன் வந்து ஒரு ஏலியனுக்குள்ள செஸ்ட் ஓப்பன் பண்ணா பார்த்தா கன்று கிடைக்கும் கைஸ். ஆமாம் கைஸ், அதுக்கப்புறம் வேற யாரும் சொல்லலாம், நம்ம தான் கில்லி போங்கடா. எஸ் ஏதோ அப்படி பண்ணியிருக்காங்க கைஸ். கோல் இருக்கு, நிறைய மெட்டல்லாம் இருக்கு கைஸ். கவனிக்கவே மாட்டாங்க கைஸ் போல. கவனிக்க மாட்டாங்களா? அப்புறம் போய் சாவதான் கைஸ் போறாங்க தெரிஞ்சு. இந்த மாதிரி சேர்லாம் எடுத்துக்கணும், ஏன்னா உட்டு இது, இதெல்லாம் உட்டு. இங்க என்ன கைஸ் இருக்கு? பேசுங்க, ஒரு காயின்ஸ் இருக்கு. இதெல்லாம் நான் எப்படியோ ஓப்பன் பண்ணிட்டேன் கைஸ். அவன் நமக்கு அண்ணன் வாசல்லே கைஸ். என்ன கைஸ் பனிக்காலம்? ஆமாம் கைஸ், இங்கே ஏதோ பனிக்காலம் வந்துருச்சு. நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு தெரியல கைஸ். நம்ம தம்பிக்கு ஏதோ ஒரு கோல்டன் செஸ்ட் வச்சிருச்சு பெரிய மெடிக்கல் கைஸ். எக்ஸ்ப்ளோர் கைஸ், கோல்டன் செஸ்டா இருக்கு கைஸ். தம்பிக்கு மட்டும் லக்கு கிடைக்குது, ஆனால் எனக்கு சாப்பாடு இல்லை கேசிங்க. ஐயோ நம்ம போய் அங்கே கோல்டன் செஸ்ட்டை யூஸ் பண்ணி இது பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கோல்டன் செஸ்ட்டில் ஏதாச்சும் லக்கு கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல கேஸ். அப்போ அவங்க ஓப்பன் பண்ண கேஸ், அது இந்த இடம். நான் இதே மாதிரி வேறு இடம் ஓப்பன் பண்ணேன் கேஸ். கொண்டு வந்துச்சு ஒரு நாளைக்கு மட்டும் பண்ண நம்ம ஓனையை சாவிச்சோன்னா நம்ம கொஞ்சம் கோல்டன் செஸ்ட் எனக்கு சண்டை இது 3 இருக்கு நம்மகிட்ட. நம்ம வந்து இது போட்டுக்கலாம். ஓகேவா கைஸ்? நம்மளுக்கு கொஞ்சம் லக்கு கிடச்சிருச்சு எப்படியோ. கைஸ் எனக்கு சண்டை போட போகிறாங்க. வாராங்க இருங்க கைஸ், கட்டிடுவோம் நம்ம. இங்கே ஒன்று கட்டிடலாம். அவ்வளோதான் கைஸ், ட்ராப் வச்சிருச்சு. அவ்வளோதான் கைஸ், நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ யாராச்சும் வந்தாங்கன்னா அவ்வளோதான்.
தம்பி எங்கேயோ போயிட்டான். சின்னவங்களுக்கு நரி கூட்டலாம் வருது. அவ்வளோதான் செத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்களா கைஸ், இங்கே பார்த்தீங்களா கைஸ், இங்கே பார்த்தீங்களா கைஸ், செத்துருவாங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்கடா, தாங்கடா. அவ்வளோதான் கைஸ், இது நெருப்பு யூஸ் ஆகும். அவ்வளோதான் கைஸ். எனக்கு வெயிட் போச்சு. கைஸ் நமக்கு வர சாப்பாடே இருக்க மாட்டேங்குது. கைஸ் நம்மகிட்ட வர சாப்பாடே இருக்க மாட்டேங்குது. அதுவும் சேரவே மாட்டேங்குது. ஏன்னா நம்ம 3 பேர் கைஸ். அது வந்து இப்படி தான் ஆகும் கைஸ். நான் வேறு இது கைஸ் நான் போய் நம்ம முயல் சாவடிக்கிற வேலை மட்டும் பார்க்குறேன் கைஸ் இப்போதைக்கு. அதனால் முடியல கைஸ். சாப்பாடு இல்லாமல் உயிரே வாழ முடியல. என்ன பண்ணுறது சொல்லுங்கள் கைஸ். எங்கே கைஸ் ஸ்டாப் வச்சோம் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ஒரு இதுவும் மாட்டல கைஸ். முயல் கழிச்சு இங்கே வந்து கைஸ். இங்கே கேரட் புரியல கைஸ். எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடாங்க கைஸ் கடையில். கைஸ் எனக்கு ஹெல்த்தே இல்லை இருக்கு. இப்போ ஓனா என்ன பண்ணுவான்னு தெரியல கைஸ். ஓனாய் இருக்குது. ஓனாயை சாவிச்சுக்கலாம். ஓனாய் எனக்கு வேறு வழி தெரியல. இதில் தான் எனக்கு இது உயிர் இருக்குது கைஸ். இந்த நேரம் பார்த்து மழை பெய்யுதுன்னா என்ன பண்ணுவேன் நான்? கேம்ப் ஃபயர் வேறு இதாகும் கைஸ். நமக்கு கொஞ்சம் சாப்பாடுலாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். நல்ல இடியெல்லாம் இடிக்கல. இடி இருக்குன்னா அவ்வளோ அந்த மேலே உண்டு. சாப்பாடு இருக்குண்ணா இங்கே வானா. டேய் போயிட்டுருக்காங்களா டேய்? ஐயோ அது எப்படி தெரியல. நான் எப்படியோ ஜஸ்ட் மிஸ் ஆனால் பின்னாடி பையன் வந்து குறுக்கால வந்துட்டான். ஸோ அதனால் இதாச்சு அதான் இது ஓகே. ஒரு பெரிய குண்டு தவளை வருது. குண்டு தவளை அந்த குண்டு தவளைக்கிட்டு போய் மெடிக்கல் இல்லை இப்போதைக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு தெரில. இவனை எப்படி காப்பாற்றுவோம் சொல்லுங்க. அதான் எப்படி காப்பாற்ற பார்ப்போம். இப்போ நான் என்ன செய்வேன்னு தெரில. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் சின்ன குழந்தைய காப்பாற்றி அதுலேருந்து ஏதாச்சும் கடிதான் பார்க்குறேன் நான். எனக்கு அதை வச்சு கொஞ்சம் நிறைய சாப்பாடு போட்டுக்கிட்டு தான் இருக்கு. நான் சாப்பிட்றேன். மெடிக்கல் கிடைக்கணும். நான் வேண்டிக்கிறேன் நான் மெடிக்கல் கிடைக்கணும். அவனுக்கு பெட்ரோல் மெடிக்கல் கிடைக்கணும். மெடிக்கல் தெரியல. ஆனால் நம்ம ஃப்ரெண்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஆமாம் கேஸ் அவன் பையில் போட்டு வச்சுக்கிட்டான். பூனை வந்து எரிஞ்சிருக்கான். பூனை வந்து வருது. செஞ்சு என்னை காப்பாத்தே. சீனே காப்பாத்து.
காப்பாத்து. நான் போயிட்டு இருக்கேன் கேம்ப் ஃபயருக்கு. கைஸ் ஃப்ரெண்டு வந்து செத்துதான். கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. கிடைக்க மாட்டேங்குது சரியா. அது ஏதோ உண்மைதான் கைஸ். மெடிக்கல் கிடைக்கவே மாட்டேங்குது. சின்ன குழந்தை காப்பாற்றிடும். டேய் டேய் முதல்ல வச்சு தேஜஸ் கீழே போடு. கீழே போடு போட்டியா? கைஸ் நான் எப்படி இருங்க கைஸ் நம்மகிட்ட மெடிக்கல் எங்கேயாச்சும் கைஸ் இருங்க எங்கேயாச்சும் இருக்கும்ல கைஸ். கைஸ் இப்போ நம்ம செகண்ட் சேர்னா கொஞ்சம் காப்பாற்றும் போது கண்டிப்பாக இருக்கும். கைஸ் காலையில் விடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம போகலாம். ரெண்டாவது குடிச்சா நம்ம காப்பாற்றோம். இல்லை கேஸ் இங்கே வாங்க டைமண்ட் எடுத்துட்டு போகலாம். இல்லை வா நம்ம டைமண்ட் எடுத்துட்டு போகலாம். போடா கைஸ் இங்கே செஸ்ட்டு இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. கிடைக்குமா தெரியல நம்மளுக்கு. கைஸ் மெடிக்கேட் எஸ் கைஸ் மெடிக்கேட் கத்துச்சு கைஸ். இருங்க கேஸ் நான் டைமண்ட் அவ்வளோதாங்க ஸ்டேஜ் ரிவைவ் பண்ணுறோம் கைஸ். தினேஷ் நான் ஸ்டேஜ் ரிவைவ் பண்ணிட்டேன். நாங்கள் போனா நீ வெளியே வந்துடு வேணாம். தளபதி காப்பாற்றல. அவன் செஸ் ஓப்பன் பண்ணவன் தான் இது பண்ணும். மரக்கட்டெல்லாம் இருக்குது. அந்த இதில் 20 டேஸ் சர்வை பண்ணோன்னு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போங்க. ஆனால் யாரும் வெளியே போயிடக்கூடாது. அது ஆமாங்க சேலின் கன் மட்டும் கிடைக்கட்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நமக்கு சாப்பிட பிரச்சனையே இல்லைண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி கொட்டி கடிக்கிறது. ஸோ இது ஆமோ ஓகே கேஸ் நம்ம இருங்க நம்ம குட்டிச்சாத்தான ஃப்ரெண்ட் ஆகிக்கலாமா வாங்க. கேஸ் உனக்கு சிக்கன் கொஞ்சம் கொடுத்துப்போம் வாங்க. சிக்கன் சாப்பிடலாம். ஏன் ஃபுல்லாக இருக்குமே வேணாமா. நைட் ஆயிடுச்சு. நீங்கள் சண்டை போட வர மாட்டாங்க தெரிஞ்சு. சிக்கனா என்ன சிக்கன் அது என் ஃபோனு கொஞ்சம் லேக் ஆகும் சரிங்களா. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குட்டியா மாட்டிக்கிட்டாங்க. இது என்ன இதுக்கு வந்து 3 அடி அடிக்கணும் கவலைக்கலாம். என்ன கேஸ் இது
இவ்வளோ கஷ்டமாவா இருக்கணும்? தண்ணி போட்டாலும் அவசியம் எனக்கு அதை வச்சு கைஸ் நாங்கள் எப்படியோ 20 days சர்வை பண்ணோம். ஆனால் முடியுமா தெரில. அந்த ஆண்டவனே வந்தாலும் முடியாது போல கைஸ். இல்லை கைஸ் முடியும் கைஸ், முடியும் கைஸ். எதுவும் நிறைய சாப்பாடுலாம் இருக்குது, நம்ம யாருக்குமே அட்டாக் பண்ணுறது கைஸ். நம்ம வந்து சின்ன குழந்தைய காப்பாற்றலாம். செகண்டு கொஞ்சம் நாள் தான் அப்படியே கைஸ், இதில் இருக்க செஞ்சால் ஓகே தான் கைஸ். இன்னும் க்ளூ காமிக்குது. ஓகே கைஸ், நம்ம லஞ்ச் பாக்ஸ் இப்போ போகலாம் கைஸ். இன்னும் 5 செகண்ட் தான், நம்ம அதுக்குள்ளே போயிடலாம். லஞ்ச் பாக்ஸ் வந்து இந்த இடத்துல தான் எங்கேயோ இருக்கான் கைஸ். இங்கே தான் லஞ்ச் பாக்ஸ். சரி பார்ப்போம் வாங்க கைஸ். இந்த சர்க்கிளை விட்டு வெளியே போகக்கூடாது. வாங்க, லஞ்ச் பாக்ஸ் இங்கே தான் எங்கேயோ வச்சுருக்கோம். டைம் கட்டிச்சு நமக்கு லஞ்ச் பாக்ஸ் வேணும் கைஸ். அந்த இந்த கேவில் இருக்குமோ கைஸ். இந்த ஒரு கைஸ் நம்மளுக்கு லஞ்ச் பாக்ஸ் எவ்வளோ கச்சிச்சு கைஸ். நம்ம அந்த சின்ன குழந்தைக்கு கொடுத்தோன்னா எப்படியோ ஈஸியாக கச்சிச்சு கைஸ் நமக்கு. நம்ம அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் அழுவான் கைஸ். அவன் வெளியே போயிட்டானா இப்போ நம்ம மட்டும் தான். எஸ் கைஸ், ஸ்டேஜஸுக்கு கூப்பிட்டுக்கலாம். இவன் நான் ஃப்ரெண்டாக சொல்கிறான். நான் ஃப்ரெண்டு பேர் அவன்ட்டு குட்டி தான். அது பேர் குட்டி சாத்தானே. அவன் எங்கே கைஸ் போயிட்டான்? குட்டி சாத்தா எங்கடா போனான்? அவன் கண்ணு விட்டுட்டு போயிட்டானா? இந்தாடா இந்த கீ இருந்தாடா. கீ ஒன்று தொலைஞ்சு போயிடுச்சா? இதோ இருக்கு பாரு கீ. நீ போ. நெக்ஸ்ட்டு கிட் வந்து 30 கைஸ். 30 புல்லட் இருக்கா அவன்கிட்ட. கன்னு கைஸ், சத்தியம் கன்னும் கட்டிச்சு. என்னங்க சுட்டுட்டே வாங்க கைஸ், நம்ம செகண்ட் குழந்தைய காப்பாற்றலாம். நம்ம அண்ணா போகிறாங்க கைஸ். அதனால நம்ம வாடா. நான் வரேன்டா. நீ தானே எனக்கு கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். ஏன்னா நீ தான் கன் வச்சிருக்க. எனக்கு இங்கே போகணும்னு நினைக்கிறேன். இங்கே செஸ்ட் இருக்கு, நம்ம போகணும். இப்போ செகண்ட் கொஞ்சம் எங்கே கைஸ் இருக்கு? அங்கே இருக்கு கைஸ். டேய் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குடா. இங்கே வாடா. எங்கடா இருக்க? இங்கே வா, மேப்பில் பார். என்கிட்ட வந்துட்டேன். இவங்க கண்ணை சூஸ் பண்ண ஒருத்தரா. நான் பாதி எவன்டா இங்கே வந்து வந்துட்டே அறியாடா. எங்கே இருக்க? இடி வேற இடிக்க போதான். கண்ணாச்சி சூஸ் பண்ண கண்ணாச்சி. அப்படியே வந்தாரு. சூஸ் பண்ணாரு. இதுக்குள்ள தங்கிக்கலாம். சாப்பாடு சரி சாப்பாடு எதுவும் சாப்பிட்டு நைட் வச்சுன்னா கொஞ்சம் டைம் இருக்கலாம். வாங்க நம்ம திரும்ப போயிடலாம். நம்ம அப்புறமா நாளைக்கு காலையில் வந்து இது பண்ணிக்கலாம். ஆமாம் கைஸ் 12வது நாள் எப்படி தெரியல. நம்ம ஜெயிக்க தான் போகிறோம். 20 நாள் சர்வை பண்ண போகிறோம் நினைக்கிறேன். 30 நாள் கைஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. செம்மையாக இடி இருக்குது. அவங்க எனக்கு தான் பாட்டி இடி வேறு செம்மையாக இடிக்குது. என்ன பண்ண தெரியல. நம்ம மெட்டல் வேணும். நம்மளுக்கு மெட்டல் வேணும். நம்ம அப்புறம் இதுக்கு
கெட்டு நம்ம கொஞ்சம் சர்வை பண்ண முடியும். நம்ம செகண்ட் சின்ன கோல்டு காப்பாற்றலாமா இல்லைன்னா இதில் இருக்கிறது முடிக்கலாமா? இங்கே இருக்கான். இங்கே இருக்குன்னா கொஞ்சம் மேப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கணும். டேய் மேப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கு. மரம் வர்றா கொஞ்சம். ஏன்னா கேம்ப் ஃபயரை போகுது பார். பாத்தியா இல்லையா? கொஞ்சம் நீ மரம் ஓடி சரியா? இது நான் இது காப்பாற்றிட்டு வரேன். காப்பாற்றுவேன்னு சொல்லுங்க. என்னது அந்த இது என்ன இது பண்ணுறதுன்னா நான் போவேன். நான் போகும்போது தான் இதாகுது. திரும்ப வீட்டுக்கே வந்துடுறாங்க. முடியல கொஞ்சம் சாப்பிட்டு நாங்கள் 2 பேரும் மட்டும் இந்த வாட்டி நாங்கள் ஒரு 20 நாள் செலவு பண்ணி காட்டுறோம். 20 நாள் வேலையும் போக முடியும் நினைக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் இப்படியே செலவு பண்ணிட்டோம். டேய் மரம் ஒடிக்கிட்டே இல்லையாடா? கேட்க போய் படுறா. திடீர்னு அப்படியே 99 பூதம் வந்து இதை பண்ணணும் சரியா? தம்பிங்க அதை பற்றி கவலையே இல்லை. போகுது பாருங்க கேஸுங்க. போயிட்டாங்க. அவ்வளோதான் அவ்வளோதாங்க. இப்போதைக்கு நமக்கு சேஃப் இல்லை. நைட் ஆகுது கூட நிறைய மரம் வச்சிடலாம். என்ன கேசிடலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு தான் கேஸ் வுட்டு ரெயின் ஸ்டோவ்னு ஒன்று இருக்கணும். முக்கியமாக வுட்டு தாங்க சாப்பிடுது வளர்த்து. வுட்டு சாப்பாடு பார்த்தீங்களா? சர்க்கிள் வுட்டு நிறைய போட்டேன். மழை நின்னாதான் இன்னும் மழை நினைச்சு காயணும் காயணும். டக்குனு மரம் ஒடிச்சு எடுத்துருவாடா. 9 மரம் பெறப்பட்டு வேறு மரம் காயாது போலது. சாப்பாடு அப்பா போடுங்க எல்லாம் எல்லாம் போடுங்கடா கேஸ். எடுக்க முடியல. எல்லாம் எடுத்து போடுற அதில் எல்லாம் மரமும் போட்டு. ஓகே நான் பண்ணிடலாம். அரே பையா ஃபஸ்ட்டு மரம் ஓடி இதில் வேறு இது பண்ணுறாரு. இதில் மரம் முக்கியம். ஆனால் கேம்ப் ஃபயரும் முக்கியமாக தான் கேட்குறது. ஸோ மரம் நிறைய ஒடிச்சு நீங்கள் சண்டை போடுறாங்களா? நான் சாப்பாடே கவனிக்கிறதே இல்லை. நான் சாப்பாடு சாப்பிடலாம். இங்கே போகிறேன் வர்றா. மொயில் இங்கேயே வராது. இங்கே பாருங்க ஓடினாய் 2 ஓடினாய் சொல்லிச்சு கைஸ். இங்கே ஏறிக்கோடா. கன் எடுத்து வச்சுக்கோடா. ஏன்னா அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். கன் ஷூட் பண்ண வந்துட்டாங்கடா. இங்கே போரு எங்கடா வரீங்க நீங்கள்? கன் ஷூட் பண்ணுறாங்கடா. சரி நீ சர்வை பண்ணினா தெரியாது. ஏன்னா எப்படியாச்சும் சர்வை பண்ணு. எழுத்த போடுறேன். டேய் நீ கம்முனே. டேய் இந்த சைடு வாடா. டேய் இந்த சைடு வாடா. இந்த சைடு வாடா. செத்துருவாடா வாடா. இந்த சைடு வாடா. இந்த சைடு வாடா. செத்து சாவு. கங்கங்க இங்கே பாருங்க டெட் பாடி. இங்கே வாடா. இங்கே வாடா. இங்கே வாடா. எவ்வளோ ஓவராக பண்ணுவேன். இங்கே வாடா. இங்கே வாடா. சாவுடா. சாவு சும்மா ரொம்ப தான் ஓவராக பண்ணுறாங்க பாருங்க. இந்த தண்ணி ஊற்றுங்க போட்டாங்க. சாப்பாடு
ஐயோ நான் போகணும்னு தெரியல. செகண்ட் கொஞ்சம் காப்பாற்ற போகலாம். செகண்ட் அவன் சாப்பிட போயிட்டான். அவர் இந்த நேரம் பார்த்து இன்னும் 3 பேர் இருக்காங்க. வாங்க ஒருத்தன் நான் சாவு போறேன்னு எனக்கு உறுதி தான். டே 18 வந்தாச்சு. ஒருத்தன் போயிட்டான். தம்பி வாங்க. இப்போ நான் என்ன செய்வேன்னு தெரியலண்ணா. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ இன்னும் 18 நாள் வந்தாச்சு. தெரியுதாவே 18 நாள் வந்தாச்சு. இன்னும் ஒரு 2 நாள். ஆனால் இவன் குறிப்பாக இருக்குது. கடைசியில் நான் செத்துட்டேன். என் தம்பி வெளியே போயிட்டான். எப்படியோ சொல்லிட்டு போச்சா அந்த மாதிரி ஆகிட்டேன். அதுக்கு ஒரு பாட்டு பாடியாக வரும். அழகான பந்தகிலே அழகான பந்தகிலே அழகான படுத்து படித்தோம் எங்கள் நண்பர் ஸ்ரீதர்ஷினே. ஸோ கைஸ் இந்த வீடியோ 37 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ கைஸ் நாங்கள் டே 18 வரைக்கும் வந்தாச்சு. 20 நாள் சர்வை பண்ண மாதிரி தான். ஸோ கைஸ் இதோட முடிச்சுக்கலாம். நான் உங்கள் ஸ்ரீதா வீடியோஸ். பை 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 பாய்.